ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸு ஷார்ட்ஸு ரெண்டும் பார்க்குறீங்க, லைக் போட மாட்டேறீங்க. லைக் போட்டு வீடியோஸ் ஷார்ட்ஸ் பாருங்கள். அப்புறம் ஷார்ட்ஸ் கீழே வந்து ரீசெண்ட் வீடியோஸும் ரிலேட்டட் வீடியோஸும் இருக்கும். ஸோ அது லிங்க் அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸ் வரும். சரிப்பா, இன்றைக்கான எபிசோடு அது அக்டோபர் 17th எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், பேசுகிறதுக்கு ஏதாவது இருந்ததான்னு கேட்டால் ஃபுல்லாக பாலிடிக்ஸ் தான் இருந்தது. இப்போ இதில் யார் சரி தப்பு அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு தான் அந்த பெஸ்ட் பர்ஃபார்மரும் ஒஸ்ட் பர்ஃபார்மரும் செலக்ட் பண்ணாங்க. ஆப்வியஸாக ஃபேவரட்டிசம் நல்லாவே தெரிஞ்சுது. அந்த ஐவர் கூட்டணி வந்து அவங்கக்குள்ளேயே பெஸ்ட்டு சொல்லிக்கிட்டாங்க. ஒஸ்ட்டு வந்து எங்கே பர்சனல் சொல்லணுமோ இல்லை யாரை சொன்னால் சேஃபாக இருக்குமோ அங்கே வந்து ஒஸ்ட்டு சொன்னாங்க. ஸோ அவங்களே மற்றவங்க ஆட்டம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாங்க. ஆப்வியஸாக இந்த சூப்பர் டீலக்ஸ் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க அந்த மேஜர் கூட்டணி இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து அவங்க அடித்தாலும் பிடிச்சாலும் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த சைடில் வந்து சூப்பர் டீலக்ஸில் பார்த்தீங்கன்னா, என்ன தான் வந்து லக்ஸுரி இருக்குது, ஃபுட்டு டைமுக்கு வருது, இல்லை எக்ஸ்ட்ரா டைம் தூங்கலாம் அப்படி இப்படின்னாலுமே இங்கே ஒத்துமை இல்லை. ஸோ என்னமோ சொல்லுவாங்களே, 2 காக்காய்க்கு சண்டைனா நடுவில் நரி வந்துரும்னு, அந்த மாதிரி கதையாக தான் கனியக்காவும் சபரியும் இந்த விளையாட்டை விளையாடிட்டு இருக்காங்க. இந்த சைட் சூப்பர் டீலக்ஸ் வீட்டு ஆளுங்கிட்ட ஒத்துமை இல்லை. அங்கே வந்து 2 பிரிஞ்சிட்டாங்க. சுபிக்ஷா, ரம்யாஜோ லீடர்ஷிப்பு, அவங்க கீழே சுபிக்ஷாவும் வியானாவும் இருக்காங்க, அக்கா அக்கான்னு. அதுக்கப்புறம் இவங்க பாரு இந்த சைடும் சேரல, அந்த சைடும் சேரல, அவங்க ஒரு தனியாக இருக்காங்க. இப்போ திவாகர் கூடயும் அவங்களுக்கான ஒரு கான்ஃப்ளிக்ட் வர ஆரம்பிச்சிச்சு. கலையரசன் அவர் என்னப்பா அப்படின்னா, அவருக்கான தனி ஸ்டைலில் ஒரு கேம், இருக்கிற இடம் தெரியாமல் ஒரு கேம் அவர் விளையாடிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு நடுவில் வினோத்தும் கமருதினும் இங்கேயும் அங்கேயுமா இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு வேவ் லென்த்து உள்ளே போயிட்டுருக்கு. அப்படின்னும்போது மொத்தம் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் ஒத்துமை இல்லைங்கிறத இவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க கனியக்கா. இதுக்காக தான் வந்து அந்த கிச்சன் டீமை பிடிச்சிக்கிட்டு ஃபுல்லாக வந்து கிச்சன் டீம் போன வாரம் கனி, இந்த வாரம் சபரின்னு பிடிச்சிக்கிட்டு, அப்போ வந்து ஒர்க் பண்ணது யார், எஃபோர்ட் போட்டது யார் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவங்களுக்குள்ளேயே அவங்க சொல்லிக்கிட்டாங்க சுற்றி அப்படின்னும்போது, அப்போது ஒஸ்ட் பெர்ஃபார்மர் யார்? ஆக்சுவலி இந்த டாஸ்க் ஆரம்பித்ததே பார்த்திங்கன்னா, பிக் பாஸ் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் கைஸ், ஓகேங்களா? அப்புறம் வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பிக் பாஸை எந்த சீசன்லேயும் குழம்பு இருக்க மாட்டார். இந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்கிறதில்ல, அது வந்து இதில் காட்டவே இல்லை. 1 ஹவரில் நான் என்னத்த சொல்கிறதுன்னு தெரில. லைவில் காட்டுறது வச்சு ஒன்று போயிட்டுருக்கு. 1 ஹவரில் ஃபஸ்ட்டு கேட்டது என்னென்னா, ஆல்ரவுண்டராக எல்லாத்துலேயுமே டாஸ்கில் வீட்டில் எல்லாத்துலேயுமே தங்களோட ஃபுல் எஃபோர்ட் போட்டது யார் இந்த வீட்டில் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுங்கன்னு தான் ஆரம்பித்தார். ஆனால் அதுக்கப்புறம் அது கேப்டன்சி டாஸ்க்காக மாறிச்சு. சொல்லும்போது எஃபோர்ட் யார் ஃபுல்லாக போட்டிருக்கா, அவங்களோட பார்ட்டிசிபேட் வந்து இந்த வீட்டில் வந்து எந்தளவுக்கு இருக்குது அவங்க பார்ட்டிசிபேஷனு எல்லாத்துலேயுமே ஆல்ரவுண்டர், அது எல்லாமே அவங்க அந்த வீட்டில் இருக்காங்கப்பா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்காக யார் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கேட்டார். அதில் ஃபஸ்ட்டு வந்து அரோரா தான் போய் நின்று போய் சொன்னது பார்த்திங்கன்னா, பார்வை தான் சொன்னாங்க. ஆக்சுவலாக சொல்லணுன்னா பார்வை தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்வை சொன்னாங்க, துஷாரை சொன்னாங்க. துஷார் வந்து கேப்டன்சி வந்து அது சரியாக பண்ணலை அப்படிங்கிறது ஓகே தான். அதாவது இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து பண்ணியிருக்கலாம். ஆனாலுமே அவனால் முடிஞ்ச எஃபெக்ட் அவன் நல்லா பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது பார்வை தான் சொன்னாங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் கனி அக்காவும் வந்தாங்க. கிட்டத்தட்ட பிக் பாஸ் இப்போ என்ன பண்ணுறாருன்னு என்ன கேட்டால், ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அவங்கவுங்க எந்த ஃப்ளோவில் போகிறாங்கன்னு பார்த்துட்டு நடுவில் இன்ட்ராக்ட் பண்ணி அந்த விஷயத்தை மாற்றி விட்றாரு. இந்த டிஃபெண்டர்ஸ் டாஸ்க்லேயும் அப்படி தான் ஆச்சு. தி மாஸ் டாஸ்கில் டிஃபெண்டர்ஸ்னு ஃபஸ்ட்டு சொன்னோடனே எல்லாருக்குமான காமனாக இருக்க போகிற டிஃபெண்டர்ஸ்னு நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சொல்ல விட்டுட்டு, துஷாரையும் சொல்ல விட்டுட்டு, சபரியும் சொல்ல விட்டுட்டு, அதுக்கப்புறம் கமருதீன் வெயிட்டிங்கில் இருக்கும்போது தான் உங்கள் வெற்றியை தேடும் டிஃபெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த இஸ் ஈக்குவல் டு சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிற டெஃபினேஷனை கொடுக்குறாருன்னா, இங்கேயுமே அதை தான் நடந்தது டாஸ்க்லேயுமே. இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே, ஏன்னா இத்தனை சீசன் நடத்துகிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் தான் வந்து கேப்டன்சி டாஸ்க்கு வர போகிறாங்கன்னா, அதுக்கான டெஃபினேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியாதா என்ன? அவங்க வந்து பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை ஆரம்பித்து விட்டுட்டு, அது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸோ 2 மினிட்ஸோ அவங்களுக்கு எவ்வளோ டைம் தேவையோ அவ்வளோ டைமுக்கு வந்து டீம் அதை சொல்ல விட்டுட்டு, அதுக்கப்புறம் இன்டரப்ட் பண்ணி அதை டோட்டலாக வேறு ஆங்கிளுக்கு திருப்பி விட்டுடுறாங்க. இது ஸ்ட்ராட்டஜியாக கூட பிக் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ஒரு இடத்துல அரோரா எழுந்து பாரு, அதுக்கப்புறம் துஷார்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் கனியக்காவும் எழுந்து வந்துடுறாங்க. வெறும் அவங்க மட்டும் இல்லை, அரோரா நீங்கள் சொன்னோடனே அரோரா சொன்னதெல்லாம் செல்லுபடி ஆகுமான்றது சொல்லாதீங்க, நான் சொன்னதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் கனியக்கா வீட்டோட தலை பதவிக்கு எல்லாமே வந்து இப்போ தலையாயிட்டாங்க. போன வாரம் தலையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, ஓகேங்களா? அப்போ வந்து அவங்க எழுந்து சொன்னது கரெக்டாக சபரியும் கெமியும். அதான் நினச்சிட்டு இவங்க தான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஆல்ரவுண்டராமா சபரி கூட சரி ஓகே, கிச்சனில் இருந்தாலும் ஆல்ரவுண்டர் மாதிரி ஆகிடும். எல்லாருக்கும் சமைச்சு போட்டாங்கன்றதே ஒரு எஃபோர்ட் மாதிரி ஆகிடும். அது எல்லா சீசன்லேயும் நடக்கிறது தான். அப்போ கெமி என்ன பண்ணாங்க? கெமி விசில் வாஷிங்கில் இருந்தாங்களா, தோசை சுட்டாங்களா, என்ன பண்ணாங்க? டாஸ்க்கு விளையாடினாங்க. அந்த டாஸ்க் எல்லாரும் தானேப்பா விளையாடினீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க குரூப்பிசம்குள்ளே 2 பேரை தான் சொன்னோம் டிசைட் பண்ணாங்க. இதில் பிக் பாஸ் வந்து சொன்னால் எல்லாரையும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க
இந்த சைடு இருக்கவங்கள வந்து சொல்ல வேண்டாம். இது கேப்டன்சி டாஸ்க்கு. ஸோ சூப்பர் டீலக்ஸ் ஆளுங்கள சொல்ல வேணான்றதெல்லாம் ஸ்டார்ட்டிங் சொல்லவே இல்ல. எல்லாரும் எல்லா விஷயத்துலயும் யார் வந்து எல்லாத்தையும் நல்லா பண்ணாங்கன்னு தான் கேட்டாங்க காமனா. அப்பயுமே சபரியும், கெமியும் தான் இவங்க சொன்னாங்க. கனி. இவங்க அரோரா வந்து காமனா பாரு, துஷார் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாரு வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க துஷாரும், எஃப்ஜேவும் சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ எஃப்ஜேவ சொல்லும்போது எஃப்ஜேக்கு ஆச்சரியமா இருந்தது. "என்னது என்ன சொல்றியா?" அப்படின்னும்போது, ஆமா எல்லாத்தையும் பண்ணது செஞ்சதுன்னு அவங்களுக்கான விஷயம் துஷாரையும் சொன்னாங்க. துஷார் வந்து கேப்டன்சி வந்து அவர வந்து இது பிக் பாஸ் திட்டினாலுமே, அவனுக்கான எஃபோர்ட் அவன் போட்டான். போட ட்ரை பண்ணான் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ இவங்க 3 பேர் சொல்லி முடிச்ச உடனே தான் பிக் பாஸ் வந்து கொஞ்சம் சைலன்ஸ் மெயின்டெயின் பண்ணி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லுங்க. இது வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னும்போது அணி அணியாக பிரிஞ்சு உட்காருங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னார். எல்லாரும் அப்படி தான் பிக் பாஸ் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இது வந்து கேப்டன்சி டாஸ்க்குக்கான விஷயம். பெஸ்ட் பெர்ஃபார்மரில் வர்றவங்க தான் கேப்டன்சி டாஸ்க்கு நிற்க முடியும் அப்படின்னு. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்ன நடந்தது, என்னோட ஸ்டார்டிங்கே கமருதினியும் சொல்ல வந்தாங்க. அதுக்கப்புறம் பாரு அவங்க சொல்லும்போது அரோராவும் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லும்போது கமருதினை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ கூட அது கேப்டன்சி டாஸ்க்குன்னு சொல்ல. கமருதினியை விட்டுடுங்கன்னும் போது அது கேப்டன்சி டாஸ்க்குன்றதா ஒரு மீன் பண்ணலை. பொதுவாக கேட்ட மாதிரி தான் இருந்தது. இந்த கன்ஃபியூஷன் ஆகி 3 பேர் சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டாப் போட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணார் பிக் பாஸ் இந்த இதுவை. இவ்வளோ கன்ஃபியூஷன் ஏன் அப்படின்னும்போது இது டீமுக்கான கன்ஃபியூஷன் கண்டிப்பாக கிடையாது. ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவில் யார் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓட்டிங்கில் தெரியும். ஆனால் உள்ள கண்டஸ்டன்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இவங்க ஃபேவரட்டிசம் விளையாடுறாங்களா இல்லையா, ஒரு கொஸ்டினை இப்படி கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணுறாங்க, இப்படி கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பிக் பாஸ் விளையாடி பார்த்துருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இது இப்படி தான், ஏன்னா இத்தனை சீசன் நடத்துகிறவங்களுக்கு என்ன அந்த அளவுக்கு மிஸ்டேக் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதை பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜியாக தான் பிக் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஓகேங்களா, இது ஒன்றாச்சு. அதுக்கப்புறம் தான் ரீஸ்டார்ட் பண்ணும்போது முதல்லேருந்து வராங்க. அப்போ முதல்லேருந்து வரும்போது துஷார் வந்து கேப்டன்சிக்கு நிற்க முடியாதுன்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ துஷாரை சொல்ல முடியாது. அப்போது சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்க ஆளுங்களை கேப்டன்சிக்கு சொல்ல முடியாது. அப்போ பெஸ்ட் பர்ஃபார்மராக அவங்கள சொன்னாலுமே அவங்க கேப்டன்சிக்கு நிற்க முடியாது. ஸோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ 2 ஆப்ஷனுமே அரோரா அது மாறி தான் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல வரும்போது தான் அப்போது இந்த சைடில் பிக் பாஸ் வீட்டில் தான் சொல்லணும். பிடிச்சதோ பிடிக்கல யாரோ 2 பேரை சொல்லி தான் ஆகணும் போது சபரி, கனி அப்படிங்கிறது ஆரம்பித்த இடம் அங்கேருந்து அப்படியே லைனாக வருது. அப்போ கெமி என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கெமி என்ன சொன்னாங்க, கனி வந்து சண்டை போடுறாங்க, டாஸ்க் பண்ணுறாங்க, ஒரு பிரச்சனைன்னு வந்தால் முன்னாடி நின்று பேசுகிறாங்க, நியாயமாக பேசுகிறாங்க அப்படின்னாங்க. அப்போல்லாம் ஏதாவது கனி பண்ண மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்ச கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அப்பட்டமாக தெரிஞ்சது பாலிடிக்ஸ் அப்படியாங்க. அப்புறம் கனி வந்து முதல்ல சொன்னதே அந்த ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்னதே அப்படியே காப்பி அடித்தாங்க. ஏன்னா அவங்க தான் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்களே, நாங்கள் ஆன்சர் வந்து இதுதான், நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் எங்கள் ஆன்சர் இதுதான் அப்படிங்கிறது தெளிவாக இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க அகெயின் சபரி, கெமி அப்படின்ட்டாங்க. கெமி வந்து கனியும் சபரியும் சொல்லிட்டாங்க. அந்த ரவுண்ட் அப்படியே தான் சுற்றி வருது. அப்புறம் அப்சரா வந்தாங்க. அப்சரா ஆப்வியஸாக சபரி, கனி சொன்னாங்க. அவங்க தான் உள்ளே எங்கே இருக்காங்கன்னா அப்சரா அடையாளம் தெரில. மேபி இந்த வாரம் கிளம்பிடுவாங்களான்னு தெரில அவங்களுக்கான ஓட்டிங்கில். அது ஒன்று இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் வரும் எலிமினேஷனுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரோரா நான் சொல்லிட்டேன். கலை வந்து எஃப்ஜேவும் பிரவீனையும் சொன்னாப்புல. கொஞ்சம் ஏன்னா கிச்சனில் ஒரு கலை இருக்கிறதுனால இப்போ அவருக்கும் சபரியும் இந்த இந்த குரூப் சொல்ல இஷ்டம் இல்லை. அதனால் எஃப்ஜே பிரவீன். ஸோ இந்த குரூப் வந்து மெஜாரிட்டி இருக்கிறதுனால இவங்களுக்குள்ளேயே ஓட்டிங் போட்டது தான் சொன்னாங்களே தவிர அவங்கள சொல்ல இஷ்டம் இல்லாதவங்களாம் பிரவீனை உள்ளே வலிச்சிக்கிட்டாங்க, எஃப்ஜே உள்ளே வலிச்சிக்கிட்டாங்க. அப்படின்னும் போது கனி, கெமி, சபரி, அதுக்கப்புறம் தான் எஃப்ஜே பிரவீன் கூட நான் சொன்ன அந்த ஐவர் கூட்டணியில். ஓகேங்களா. ஸோ எஃப்ஜேவும் பிரவீனும் கலை சொன்னார். அப்புறம் வந்து கெமி வந்து கனி வந்து அவ்வளோ டாஸ்க் பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னு சொன்னது எனக்கு காமெடியாக இருந்தது. பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் தலை போஸ்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பாரு வந்தாங்க. பாரு ஏன் வந்து கனியை சொன்னாங்க, இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக வெளில போயிட்டுருக்கு. வந்து பாருவோட ஃபேன்ஸ் வந்து கனியை திட்டிகிட்டு இருக்காங்க. கனியால் தான் பாருக்கு பிரச்சனை வருது, கனி தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது பாரு ஏன் கனியை சொன்னாங்க அப்படின்னு. இங்கே வந்து இதை நான் ஆப்வியஸாக பாரு சொன்ன ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்க்குறேன். பாருக்கு சபரியை பிடிக்காது, யாரோ 2 பேரை சொல்லணும், மற்ற யாரையும் சொல்கிறதுக்கு பதில் கனி அக்காவே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறத விடவும் கனி சபரின்னு ஒரு விஷயம் வந்தால் அதில் உள்ளே புந்து கொஞ்சம் கேம் ஆடலான்னு பாரு நினச்சிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன ஆள் யார் பார்த்திங்கன்னா எஃப்ஜேவையும் துஷாரையும் சொன்னாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து எஃப்ஜேவையும் கனியும் சொல்கிறாங்க.
ஸோ அவங்களுக்கு சபரியை சொல்ல இஷ்டம் இல்லை, கெமியை சொல்ல இஷ்டம் இல்லை அப்படிங்கிற இடத்துல துஷாரை சொல்ல முடியாது இப்போது. ஏன்னா அது கேப்டன்சி டாஸ்க்குன்னு வெளிப்படையாக சொன்னதுக்கப்புறம் கமருதீன் ஆட்டோமேட்டிக்காக நாமினேட் ஆகிடுறாரு கேப்டன்சி பொசிஷனுக்கு. ஐ மீன் கேப்டன்சி டாஸ்க்கு அவர் ஆட்டோமேட்டிக்காக போயிடுறாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ துஷார் பண்ண முடியாதுன்னு ஆல்ரெடி பிக் பாஸ் சொல்லிட்டாரு அந்த ரூல்ஸ்லாம் போது. அப்போ இன்னும் ஒருத்தரை சொல்லி அவனை எஃப்ஜே கூட அப்படின்னும் போது கனியை சேர்த்துக்கிறாங்க. சபரியா கனியான்னு வரும்போது ஆப்வியஸாக கனி. அது கனின்னு ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு, அங்கே மெஜாரிட்டி ஓட்ஸ் அவங்களுக்கு வந்துடும் அப்படின்னு. இதைத்தான் போன வாரமே அவங்க எதிர்பார்த்தாங்க. போன வாரம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இந்த வாரம் வந்துடுச்சு. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக கனியக்கா வந்து இந்த போட்டி இல்லாமையே வின் பண்ணவங்கன்னுவாங்களே, அந்த மாதிரி கதையாக தான் வின் பண்ணாங்க. அவங்க என்ன டாஸ்க் விளையாடினாங்க, எந்த இடத்துல டாஸ்க்கு கீழே விழுந்தாங்க, எந்த இடத்துல யார் பிடிச்சாங்க, எந்த இடத்துல அவங்களுக்கு அடிப்பட்டது, எனக்கு ஒன்றுமே தெரியல எங்கே டாஸ்க் விளையாடினாங்க அப்படின்னு. உள்ளுக்கே சால்ட்டு போட்ட கேமு, சாக்லேட் ஒழிச்சு வச்ச கேமு, தக்காளி ஒழிச்சு வச்ச கேமு, வெங்காயம் ஒழிச்சு வச்ச கேமு, இன்னுமே அந்த வடாம் போடுறது கேம் தான் இன்னும் போயிட்டுருக்கு. அது நேற்று லைவில் வந்துச்சு, அது எபிசோடில் காட்டல. அது போட்டாங்களோ இல்லை வந்து அதை விஜய் சார் கிட்ட கொடுத்துட்டு அவரை போட வைப்பாங்களோ தெரியாது வீக்கெண்டில். ஸோ அதை இன்னுமே அது கீழே ஊற்றலாமா, இல்லை கீழே ஊற்றுனா தெரிஞ்சிருமே, ஆனால் சைலண்ட்டாக ஊற்றிடலாமான்றதுல இருக்காங்களே தவிர ஒரு சாரி கேட்கறதுக்கான விஷயங்களை அவங்க எடுத்து வைக்கல. அவ்வளோ ஈகோ ஹிட்டாக இருக்கு அவங்களுக்கு. அப்படிப்பட்டவங்க வீட்டு தலையாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா, ஆனால் ஒரு பொண்ணு மட்டும் பண்ண வைப்பாங்க. அந்த பொண்ணு சும்மா இல்லாமல் இந்த வாரம் அது ஓகே, சபரி 3 வாட்டி பொம்மை எடுத்தார், ஐ மீன் அந்த மாஸ்க் எடுத்தார். அதுக்கப்புறம் இப்போ சபரி வந்து தோத்துட்டாரு, இப்போ கமருதீன் வின் பண்ணார், அதோடு விட்டுருக்கலாம். அந்த பொண்ணு எல்லா இடத்துலையும் சபரி மேலே இருக்க கோவத்தை ஓப்பனாக வெளிப்படையாக காட்ட அது கொஞ்சம் நெகட்டிவாகவும் அந்த பொண்ணுக்கு போகுது. இவ்வளோ நாள் கொஞ்சம் ஏதோ கேம் ஆடுதுன்னு சொல்கிற இந்த இடத்துல இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஓவர்லோடாக போகுது, ஓவர் ரியாக்ஷனாக போகுதுன்னும் போது எப்படி போகுமோ அடுத்த வாரம் கேம் எனக்கு தெரியல. இல்லை ஒயில் கார்டு என்ட்ரி வேறு உள்ளே வரப்போகிறாங்களா, அது எப்படி போகுமோ. ஓகே, திவாகருக்கு ஆல்ரெடி தெரியும் கனியும் சபரியும் சாப்பாடு விஷயம்னு வந்தோடனே அவர் வந்து அவங்களுக்கான விஷயத்துக்கு அவர் சொல்லிடுறாரு. ஸோ கனியும் சொல்லிடுறாரு, சபரியும் சொல்லிடுறாரு எப்பயும் போல். வியானாவும் கனி கெமி ஓகே பாசிட்டிவ், அது அப்படியே வந்துடுது. ரம்யா வந்து சொல்லவே வேணாம், கனி அக்கா கெமி ஃப்ரெண்டு, அதுக்காகவே அவங்க சொல்லிடுறாங்க. அப்படியே கெமி வந்து புலி மாதிரி ஆடுறாங்க. புலி மாதிரி ஆடினாங்கன்றது முக்கியம் இல்லை ரம்யாவுக்கு. பார்வை அட்டாக் பண்ணது கெமி தான்றதுல ரம்யாவுக்கு அந்த ரிவெஞ்சுக்கு அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ இது ஆப்வியஸாக எல்லாருக்கான பாலிடிக்ஸாக தான் போச்சு. அப்புறம் சுபிக்ஷா அவங்க வந்து விக்ரம் கெமி, பிரவீன் வந்து விக்ரம் கனி, இதே தான். பிரவீனும் விக்ரமும் கொஞ்சம் நடுவில் அங்கங்கே வந்து போன மாதிரி இதில் இருந்தது. ஸோ அந்த கோல்டு வார் உள்ளே போகும்னு நினைக்கிறேன். கனி டீம் பெஸ் விக்ரம் வராது, சாரி பிரவீன் அப்படிங்கிறது, அது எப்போ வரும்னு தெரியல, அதை பார்க்கலாம். இதுலேருந்து தான் சபரி கனி, அதுக்கப்புறம் வந்து கமருதீன் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக இதுவாயிட்டார் கேப்டன்சி டாஸ்க்குக்கு. அப்புறம் வந்துட்டு பிரவீன் இல்லை, இவங்க யார் விக்ரம் விக்கல்ஸும் சபரியும் ஒரே ஓட்டில் இருந்ததுனால தான் வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து சபரி வந்தார் உள்ளன்னும் போது இவங்க 3 பேர் நிற்கிறாங்க கேப்டன்சிங்கும் போது. இங்கேயுமே ஓரளவுக்கு கேள்வி வந்து கொஞ்சம் வந்து ஒரு கோவமாக தான் பிக் பாஸ் கேட்டிருப்பாரு. நீ இப்போ பிரவீன் விக்ரமும் சபரியும் ஈக்குவலாக வரும்போது எப்படி நீங்களே விட்டு கொடுத்துக்கிறீங்களா எப்படின்னு ஒரு மாதிரி நக்கலாக தான் கேட்டிருப்பாரு. அவர் கோவமாக தான் இருக்காருன்னு நினைக்கிறேங்க. குரூப்பிசம் நடக்குது, ஃபேவரட்டிசம் நடக்குதுன்னு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் கேட்பார், நார்மல் வாய்ஸில் கேட்க மாட்டார். அப்போ வந்து கேட்கும்போது ஏன்னா திருப்பி சபரி வந்து கிரெடிட் கேம் தான் அடப்பாப்பார். வேணா விக்ரம் விட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் கிரெடிட் கேம்னா நாளைக்கு அப்பயும் விட்டு கொடுத்துருங்க, அப்புறம் எதுக்குள்ளே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த நல்லவங்க சீன் வந்து அவங்க அங்கேயும் போடுவார் பிக் பாஸ் விடாமல். அது கொஞ்சம் நக்கல் பண்ணிவிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஓட்டிங் வைஸ் போய் திருப்பி சபரி வந்துடுவார்னு வைங்களேன். ஏன்னா விக்ரமும் சபரிக்கு வேலை தாங்க பார்க்குறாரு, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகேங்களா, பேசணும் அப்படின்னா நியாயமாக பேசணும் அப்படின்னா எல்லா சைடும் பேசணும். பாரு பக்கமும் தான் இருக்குது, மற்றவங்க பக்கமும் தான் இருக்குது, கமருதீன் பக்கமும் தான் இருக்குது, எஃப்ஜே பக்கமும் தான் இருக்குது, கெமி பக்கமும் தான் இருக்குது, ரம்யா பக்கமும் தான் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து கார்னர் ஆதிரை பக்கமும் இருக்குது. வியானாதில் வந்து ஆதிரை சொன்ன காரணம் ஒஸ்ட்டெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு. அந்த பொண்ணெல்லாம் எவ்வளோ நல்லா கேம் ஆடிச்சு, அதை ஒஸ்ட் பர்ஃபார்மரில் சொல்ல எப்படி சொல்கிறீங்கன்னா அதெல்லாம் ஆப்வியஸாக பர்சனலாக தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் இவங்க யாருமே பர்சனலாக ஆடலையா, டாஸ்க் வைஸ் ஆடுறாங்க. அந்த காமெடி தான் பெரிய காமெடியாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ தான் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆச்சு. கேப்டன்சிக்கான விஷயங்கள் வந்துச்சு. இப்போ கனி ஜெயிக்கவும் செஞ்சுட்டாங்க. அது என்ன அந்த குத்து டாஸ்க்கா, அந்த பேர் கூட அது கூட அப்படியே ரவுடி டாஸ்க் மாதிரி ஆல்ரெடி உள்ளங்க எல்லாம் ரவுடி மாதிரி தான் பாதி பேர் சுற்றிட்டு இருக்காங்க, வார்த்தைகள்லையும் இல்லைனா பிஹேவியர்லையும் பாடி லாங்குவேஜ்லையும். இதில் அந்த டாஸ்க்கும் வேறு, அது அப்படி தான் இருந்தது பேர். குத்து எஜமா குத்தா என்னமோ அந்த டாஸ்க் எனக்கு எதுவும் பேச கூட தோணலை. எதுவும் சொல்கிற மாதிரியே இல்லை. அப்படின்னும் போது வீக்கெண்ட்லையாச்சும் விஜய்ஸ் எதையாச்சும் பண்ணுவாரான்னு பார்க்கலாம். அப்படின்னும் போது அது குத்து டாஸ்க் நடந்தது. அந்த 9 கத்தி கொடுத்தாங்க. வீட்டில் இருக்கவங்களும் அது 3 கண்டஸ்டன்ஸ் ஐ மீன் 3 கேண்டிடேட்ஸ் நிற்கிறாங்க கேப்டன்சி டாஸ்க்குக்கு. ஸோ இதில் வந்துட்டு யாராவது 3 வாட்டி போய் ஒருத்தங்களை குத்திட்டாங்கன்னா அந்த பொம்மை மேலே அந்த கத்தி எடுத்துகிட்டு போய் அவங்க அவுட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. யார் வேணால் குத்தலாம். கேண்டிடேட்ஸுமே இப்போ கமருதீனை வந்து சபரியும் பண்ணலாம், சபரியை வந்து கனியும் பண்ணலாம், மற்ற ஹவுஸ்மேட்ஸும் பண்ணலாம். ஆனால் 9 கத்தி அங்கே இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ரூல்ஸ் என்னென்னா
குத்தும்போது மற்ற ஹவுஸ்மேட்ஸ் பார்த்தா ஓகே. ஆனால் அந்த பர்ட்டிகுலர் கண்டஸ்டன்ட் பர்ட்டிகுலர் கேண்டிடேட்டே பார்த்தா அது செல்லுபடி ஆகாது. அந்த கத்தி எடுத்துடணும், அது செல்லுபடி ஆகாது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா பாரு வந்து அதில் அந்த மாதிரி போய் செஞ்சு பல்ப் வாங்கினாங்க. சபரியை குத்தணும்னு நினச்சாங்க. பட் ஆனால் அவங்க குத்தும்போது சபரி பார்த்துட்டாரு. சபரி ஃபோட்டோவில் தான் போய் குத்துறாங்க. சபரி பார்த்துட்டாரு. இவங்க பார்க்கல அப்படின்ற மாதிரி கேமரா கிட்ட பேசுகிறாங்க. சபரி நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று நடக்குது. அப்புறம் பிக் பாஸ் வந்து சபரி பார்த்துட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க பாரு அதுக்கப்புறம் திருப்பி அந்த சான்ஸ் எடுக்க முடியாது. அப்போ வந்து அந்த 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 குத்துனது வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் யார் மொத்தம் இந்த 9 கத்தி இருக்குது. யார் ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ ஹேண்டில் பண்ணுங்கள். ஒருத்தரையே நீங்கள் 4 வாட்டி குத்தலாம், 5 வாட்டி குத்தலாம். ஆனால் அவங்க வந்து அந்த பர்ட்டிகுலர் கேண்டிடேட் வந்து அதை பார்க்காம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் டாஸ்க்கு. இந்த டாஸ்க் புரியறதுக்கே கமருதீனுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. அந்த புரிஞ்சு கொஞ்சம் தெளிவாய் வர்றதுக்குள்ளே போய் ரம்யா குத்தி விட்டாங்க. அப்போ வந்தது தான் அந்த அண்ணான் கூப்பிட்டதுக்கு செருப்பால் அடிச்சுக்கணும்னு இவங்க சொல்லுவோம். அது நீ சொல்லுவ அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க எல்லா இடத்துலையும் அவங்களும் தேவையில்லாமல் வார்த்தைகள் தான் விடுறாங்க. அதுதான் இவர் சொல்வார் திவாகர், அந்த டீ குடிக்கிறதுல நக்கிறது அப்படின்னு. அதுக்கு நான் வரேன் அந்த ஒஸ்ட்டு பெர்ஃபார்மருக்கு. ஸோ அவங்கள விட்டுடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சிம்பத்தி கேமும் ஆடுறாங்க. ரொம்ப ஒஸ்ட்டு கேமு ரம்யா ஆடுறது. இவங்க இப்படி ஆடுறாங்கன்னா தெரியும். ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. இல்லை மாற்றி மாற்றி அப்படியே அல்ட்டா உல்ட்டாவாக மாற்றி ஆடுறாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த மாதிரி அந்த நைட் ஃபுல்லாக அந்த டாஸ்க்கு போனதில் கனியாக்கா தான் வின் பண்ணாங்க. அது ஆப்வியஸாக வந்து இதில் இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, நான் குத்துற மாதிரி குத்துறேன். அப்போ தான் நீயும் நானும் சண்டை போட்டுக்கிற மாதிரி சண்டை போட்டுக்கலாம். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வலிக்காமல் சண்டை போட்டுக்கலாம். வலிக்காமல் கேம் ஆடலாம். அது காம்படிஷன் மாதிரி இருக்கும். ஆனால் காம்படிஷன் இல்லை. நீயும் நானும் அக்கா தம்பி தானே அப்படிங்கிற இடத்துல கனியும் சபரியும் இன்னொரு வேலையும் செஞ்சாங்க. அப்படியே சபரி வந்து கனியக்கா ஃபோட்டோ வந்து குத்துற மாதிரி குத்துன உடனே அவரும் கேம் ஆடினாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது இன்னொன்று என்னென்னா, அவர் சொல்லி வச்சுட்டு தான் செஞ்சுருக்காரு. அவங்க பேசிகிட்டு இருக்காரு விக்ரம் கிட்ட. எல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நான் கனியாக்காயிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் உங்கள்கிட்ட குத்த போகிறேன். ஓகேடா பண்ணுடா அப்படின்னு அவர் பண்ணுறதே உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் பண்ணும்போது இவங்க திரும்பிக்கவும் செய்வாங்களாம். ஏன்னா பார்த்துட்டா செல்லுபடி ஆகாதுல்ல. அதனால் பார்க்காத மாதிரி இவங்க திரும்பிப்பாங்களாம். அவர் குத்துற மாதிரி குத்துவாராம். ஆனால் வந்துட்டு இவங்க வந்து காம்படிஷன் ஸ்பிரிட்டில் தான் விளையாடுறாங்க, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பில் தான் விளையாடுறாங்க, குரூப்பிசம் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணுறாங்களாம். இதெல்லாம் எனக்கு தெரில. இது நெக்ஸ்ட் வீக்லலாம் இன்னும் எப்படி போக போதோ அப்படின்னு. இது பக்கா குரூப்பிசம்ன்றது அப்பட்டமாக தெரியுது. கனியாக்கா அவ்வளோ பெரிய டாஸ்க் என்ன பண்ணாங்கன்னு முதல்ல சபரியே என்ன பண்ணாருன்னு தெரில. அவருக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்க கனி என்ன பண்ணாருன்னு தெரியல. கெமி இன்னும் சூப்பராமா அவங்க கேப்டன்சி டாஸ்க்குக்கு இந்த கேப்டன்சி டாஸ்க்கே மாற்றணும் சீசன்னு நான் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன். நம்ம சொன்னால் என்ன கேட்கவா போகிறாங்க? என்னது கேப்டன்சி டாஸ்க்குக்கான ஒரு எஃபர்ட்டே இல்லை அங்கே. அந்த ஒரு குவாலிஃபிகேஷனே இல்லை. அதுக்கப்புறம் அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் ஃபேவரட்டிசமில் நீங்கள் கேண்டிடேட் ஆகிட்டீங்க. கேண்டிடேட் ஆகிட்ட அப்புறமா ஏதாவது ஹெவியான டாஸ்க் வைப்பாங்க, ஃபிசிக்கல் டாஸ்க் வைப்பாங்க, மைண்ட் டாஸ்க் வைப்பாங்கன்னு பார்த்தா போன வாட்டியாக துஷார்தெல்லாம் கொஞ்சம் அந்த ஸ்மார்ட்டாக அந்த இடத்துல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வச்ச மாதிரியாவது இருந்தது. இது சுத்தம் கனியாக்காவுக்கு வீடே சப்போர்ட்டுன்னு தெரியும். அக்கான்னு அப்படியே எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்ற மாதிரி தான் அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல திருப்பி நீங்கள் கனியாக்கா ஃபோட்டோ வச்சுட்டு யாரோ குத்துங்க, கனியாக்கா வேணான்னு சொன்னால் யார் வேணான்னு சொல்ல போகிறாங்க? கமருதீன் மேலே இருந்த வன்மை வெளில வந்துச்சு. அப்புறம் சபரி மேலே வந்து கோவப்பட்டிருக்க பாரு குரூப் தனியாக ஒன்று பண்ணுச்சு. ஆனால் யார் எப்படி இருந்தாலும் கமருதீன் ஜெயிக்கக்கூடாதுன்னு ஒரு குரூப்பு, அதுக்கப்புறம் சபரி ஜெயிக்கக்கூடாதுன்னு ஒரு குரூப்புக்கு நடுவில் கனியாக்கா வின் ஆயிட்டாங்க. அப்படின்னும் போது சபரியா கனியாக்காவான்னு வரும்போது அந்த மெஜாரிட்டி குரூப்புக்கு யார் வந்தாலும் ஓகேன்னு சொன்னால் முட்டாளானது ஜனங்க தான் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த வாரம் கேப்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் கனியாக்கா இன்னும் எவ்வளோ வேலை செஞ்சு எத்தனை பேரை முட்டாளாக்க போகிறாங்களோ, இல்லை எவ்வளோ பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறாங்களோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தேங்க்யூ.